கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பு ஆண்டவருடைய நினைவுகள் நம் நினைவுகளை விட பெரியது, சிறந்தது என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் என்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் பெரியது, சிறந்தது என்பது அல்ல, வித்தியாசமானது என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி அவருடைய நினைவுகள் எப்படியாய் நம் நினைவுகளை விட வித்தியாசமானது, எப்படியாய் நமக்காக காரியத்தை செய்கிறார் என்பதைத்தான் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். தேவஜனமே, இந்த அதிகாரத்தில் நாகமானை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாகமான் ஒரு குஷ்ட ரோகியாயிருந்தான். அவனால் ஆண்டவர் சீரியாவுக்கே ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தாலும், மகா பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் கூட அவனுக்குள்ளாய் ஒரு குறைவு இருந்தது. அதுதான் அந்த குஷ்டரோகம். அப்படி அவனுடைய குஷ்டரோகத்தை பார்த்த அந்த வீட்டில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டு வந்த அந்த சிறு பெண் தன் எஜமான் படுகிற கஷ்டத்தை பார்க்கிறார். ஐயோ, இப்படி குஷ்டரோகத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே, இவரால் இந்த தேசத்துக்கே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, இவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார், ஆனாலும் இவருக்குள்ளாய் இப்படி ஒரு வேதனை இருக்கிறதே என்று அறிந்து அவள் சொல்லுகிற காரியம்தான், எஜமானே, இது போல இஸ்ரவேல் தேசத்திற்கு நிற்போம், அங்கே நீர் நிச்சயமாய் சுகத்தை பெற்றுக் கொள்வீர் என்று சொல்லி அனுப்புகிறார். இவனும் அந்த இடத்திற்கு போகிறான். அங்கே எலிசாவை சந்திக்கிறான். இவன் என்ன நினைத்து கொண்டு போகிறான் என்றால், அதாவது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவனுடைய கையினால் என்னை தடவி என் குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று நினைத்து கொண்டே வந்தானாம். ஆனால் எலிசா செய்த காரியம் என்னவென்றால், நீர் போய் யோர்தானில் 7 தரம் முங்கி எழும் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். சுத்தமாவீர் என்று அனுப்பிவிடுகிறான். இவனுக்கு பயங்கர கோபம். அவர் வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார் என்று பார்த்தால் யோர்தானில் மூழ்கி எழும்ப சொல்லுகிறாரே என்று கோபத்தோடு இருக்கிறான். இந்த நதிகளை விட என் ஊரில் நதி இல்லையா என்று அவன் புலம்புகிற அந்த நேரத்தில், கோபப்பட்டு கத்துகிற அந்த நேரத்தில் அவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவோ, இது சிறிய காரியம்தானே என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவன் யோர்தானில் 7 தரம் மூழ்கி எழும்பினான். நடந்தது என்ன? அவன் சுகத்தை மட்டும் பெற்றுக் கொள்ளவில்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினதாம். அவ்வளவு அழகாய், அவ்வளவு மென்மையாய் மாறினதாம். தேவஜனமே, இவனுடைய நினைவு எப்படி இருந்தது என்றால், அவர் வருவார், என்னை தொடுவார், இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், இப்படித்தான் அவனுடைய நினைவு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து வைத்திருந்த நினைவு என்னவென்றால், இதையெல்லாம் மற்றவர்களுக்கு நான் இப்படி செய்யலாம், ஆனால் உனக்கு அப்படி அல்ல, நீ போய் யோர்தானில் மூழ்கி எழும்பு, உன்னுடைய வியாதி குணமாவது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு இல்லாத அளவிற்கு ஒரு மென்மையான சரீரம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு வித்தியாசமான நினைவுகளை வைத்திருந்து அதை நடத்தியும் காண்பித்தார். தேவஜனமே, இன்றைக்கு நாமும் அநேக நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் இப்படி செய்தார், எனக்கும் இப்படி செய்வார், இதுவரைக்கும் அதிசயம் என்றால் இப்படித்தான் நடந்திருக்கிறது, ஜெபித்து முழங்காலில் நின்று அல்லது ஏதோ ஒரு தியாகத்தை செய்துதான் நடந்திருக்கிறது, ஆகவே எனக்கும் அவர் அப்படி தான் செய்வார் என்று நீங்களும் அநேக தியாகங்களை செய்து கொண்டிருக்கலாம். அது தவறு அல்ல. ஆனால் எதையாவது ஒன்றை நீங்கள் செய்தால்தான் அவர் செய்வார் என்பது அல்ல. சில நேரத்தில் அவர் எதையும் எதிர்பார்க்காமல் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அவர் நிச்சயம் செய்வார். தேவஜனமே, நீங்கள் ஒரு நினைவுகளை வைத்திருக்கலாம். அநேக நேரத்தில் நாம் நினைப்பதை விட அவருடைய நினைவு வித்தியாசமாயிருக்கும். இப்படி வந்து இவர்கள் மூலம் செய்தால்தான் இந்த நன்மை நடக்கும், இவர்களில் யாரையாவது பிடித்தால்தான் இந்த நன்மை நடக்கும் என்று இருக்கலாம். இல்லை, அவர் வந்தால் ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் ஊழியர்கள் இல்லாமல் கூட அவரால் அற்புதம் செய்ய முடியும். சாதாரண தண்ணீரை கொண்டு கூட குஷ்டரோகத்தை குணமாக்கி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றக்கூடும். தெய்வ ஜனமே, அன்றைக்கு சாதாரண தண்ணீரை வைத்து ஒருத்தருக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய சரீரத்தை மென்மையாய் ஆக்க அவரால் கூடுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திருப்பது போல அல்ல, ஆனால் நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் நினைத்திருப்பதை விட சிறந்த முறையில் செய்ய சில நேரத்தில் வித்தியாசமான நினைவுகள்
அவருக்கு உண்டு. அவருடைய வழியில் விட்டு விடுங்கள், அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.